अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया தஸ்மதிஷ்டார்த்த கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புடம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் டிசம்பர் 16ஆம் தேதி 2025 செவ்வாய்க்கிழமை. விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 1ஆம் திருநாள், சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி, துவாதசி திதி, மீன ராசி அல்லது மீன லக்னம். அதுலேயுமே இன்றைய நாள் மெயினாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மார்கழி மாதம் ஆரம்பிச்சிச்சு. மகாவிஷ்ணு வழிபாடு, திருப்பாவை, திருவம்பாவை டெய்லியும் பட்டனம் பண்ணுறது, பெருமாளை பார்க்கறது விசேஷமான நல்ல பலன்களை கண்டிப்பாக காத்துருக்குன்னு சொல்லலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சந்திரன் நின்ற நட்சத்திரம் ராகு, சுவாதி நட்சத்திரம், ராகு நின்ற நட்சத்திரம் ராகு. பேசிக்கலாக ராகு இன்றைய நாள் பயங்கர சுபத்துவமாக இருக்கார். ரொம்ப நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். அதில் ஸ்பெசிஃபிக்காக நடக்கிறது திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் மிதுனம், துலாம், கும்பம், அதே மாதிரி தனுசு ராசி நண்பர்களுக்கும் ஏராளமான நல்ல விஷயங்களை கண்டிப்பாக. மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்களை பார்ப்பீங்க. இன்ஃபேக்ட் என்னென்னா, அவங்க ஆஃபீஸில் ஒரு கலீக், அந்த கலீக் லவ் மேரேஜாக இருக்குன்னா அந்த கலீக் மூலிமா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. கொடுக்கல் வாங்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல், இந்த ஃபேன்சி ஐட்டம் இதெல்லாம் இன்றைய நாள் ஏதோ ஒரு இடத்துல உங்களை டச் பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. நல்ல நாளான்னு சொல்லலாம். லட்சுமி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை. ராசியான நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமாக வாகனத்திற்காக வாங்கியிருக்கக்கூடிய கடன் தீரக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. நிறைய பேருக்கு இன்றைய நாள் மனைவி மூலியமாக பணம் வரும், கணவர் மூலியமாக பணம் வரும், வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலிமா பணம் வரும். மருத்துவம் பார்த்துட்ருக்கீங்க, சிகிச்சை எடுத்துட்ருக்கீங்கன்னா அந்த சிகிச்சைக்கு பலன் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். போட்டி போட்டு ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்கப்படுது. வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். எல்லா காரியங்களிலும் வெற்றி, ஜெயம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணிங்கன்னா அது எப்படி ஜெயிக்காமல் இருக்குங்கிற மாதிரி ரெண்டு நாள் அந்தளவுக்கு நல்லா இருக்குது. எல்லாத்துலேயுமே ஏகோபித்த கருத்து, உங்களை யாருமே எதிர்க்க மாட்டாங்க. அந்தளவுக்கு நன்மைகள் மட்டும் நடக்கும். மெயினாக உடம்பில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அற்புதமாக இருக்கும். இன்னொன்று, நீங்கள் என்ன சொன்னாலும் பழிச்சிடும். ராகு கன்ஜங்ஷனில் இருக்கனால நாவன்மை ரொம்ப அற்புதமாக இருக்கும். அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், மிக முக்கியமான வழிபாடுகளில் சுப்பிரமணியர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசியில் இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானத்தில் ராகு உட்காந்துருக்கார். வீட்டுக்கு எலக்ட்ரிக்கல் ஐட்டம்லாம் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. பாட்டி, தாத்தா இவங்க யாராவது வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன் ஜென்ரல் அம்மாவுக்கு ஒரு வேலை ஹெல்த் இஷ்யூ, மெயினாக வீசிங் ட்ரபிள்லாம் இருந்ததுன்னா இந்த நாள் சரியாகக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஐயப்பன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும். கவலை இல்லாமல் ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். புது முயற்சிகள் பெரிய அளவுக்கு ஏற்றங்களை கொடுக்கும். நிம்மதி அதிகமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய நாள். அவசியமே இல்லாமல் எந்த விஷயத்துலையுமே நீங்கள் இன்வால்வ் ஆக மாட்டீங்க. நிறைய பாஷைகள் பேசக்கூடிய நபர்களை சந்தித்து அவர்கள் மூலியமாக பொருளாதாரத்தில் ஒரு ஆதாயத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குபேரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலா ராசி அல்லது துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முழு தெய்வ அனுகிரகம் இருக்கிறது. பழைய நட்பு, பழைய நண்பர்கள் இவர்களெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பிரயாணங்களில் பெரிய சந்தோஷத்தையும் மன இணக்கத்தையும் காணக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். யோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. தெய்வ அனுகிரகமும் நல்லா இருக்குது. என்ன ஓணும் வேறு எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் நடக்கும். அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப வரியங்கள் கொடுக்கும். வெளியூர் போகிற வைக்கும். அது குரு பார்வையில் இருக்கிறதுனால சந்திரன் நின்ற நட்சத்திரம் ராகுவாக இருக்கனால மோஸ்ட்லி இரவு நேர பயணம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இரவு நேரத்தில் பசி எடுத்து வீட்டிலே கூட சமைச்சு சாப்பிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே ஒரு சுப விரயம் இருக்கும். ஒரு சந்தோஷமான ஒரு விரயமும் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய நாள். என்ன வேணுமோ அது நடக்கும். செல்வச் செழிப்பு, அபிவிருத்தி எல்லாம் கிடைக்க பெறக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் போது அதில் தடையே இருக்காது. பக்காவாக பிளான் பண்ணி முடிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாள் நிறைய இடங்களில் மழை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருமே கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது தான் நல்லது. மெயினாக கொங்கு மண்டலம் ஃபுல்லாகவே கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களிலும் வெற்றி ஏற்படக்கூடிய நாள். எந்த விஷயமே தடையில்லாமல் நடக்கும். வேலையில் ஒரு பெரிய அதாவது பண்ணவே முடியாதுன்னு நினச்சிருப்பாங்க உங்கள்கிட்ட கொடுத்த வேலையை. ஆனால் நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிருவீங்க. அதுதான் இருக்கிறதுலே பெரிய அதிர்ஷ்டம். அது அது பெரிய ஒரு வெற்றியை உங்களை கொடுக்கும்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இன்றைய நாள் தாயார், மாமியார் இவங்களுடைய உடல்நிலைகளும் சரி, அவங்களுடைய அன்பும் கிடைக்கப்படக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய நாள். அவசியமே இல்லாமல் எந்த விஷயத்துலையுமே நீங்கள் இன்வால்வ் ஆக மாட்டீங்க. நிறைய பேருக்கு இன்றைய நாள் மனைவி மூலியமாக பணம் வரும். கணவர் மூலியமாக பணம் வரும். வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமாக பணம் வரும். மருத்துவம் பார்த்துட்ருக்கீங்க, சிகிச்சை எடுத்துட்ருக்கீங்கன்னா அந்த சிகிச்சைக்கு பலன் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குபேரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினான விஷயம் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதனால பொதுவாகவே விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை வேண்டும். விட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கெட்டு போக மாட்டீங்க. சந்திரன் நல்லா அமைஞ்சிருக்கிறதுனால பெருசாக பாதிப்புகளை கொடுக்காது. தொழில் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். எல்லாத்துலேயுமே சாமர்த்தியமாக ஒரு விஷயத்தை முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். எதுலேயுமே ஒரு அசால்ட்டாக ஒரு விஷயத்தை முடிக்கணும்னு நினச்சக்கூடாது. ரெக்லெஸ்னஸ்னால, கவனக்குறைவுனால சம்டைம்ஸ் தப்பு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.
இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.